டேய் சதீஷே, சூப்பரா இருக்கடா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குடா. ஓகேவா? சூப்பரா இருக்குடா. வாடா போலாம். அம்மா என்னடா? இப்பயாவது சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? சமத்துல சொல்லுங்க. டேய், போகும்போது எங்க போறோம்னு கேட்க கூடாதுடா. போற காரியமே உருப்படாது. சரி, அது என்ன காரியம் தானே கேக்குறேன். இப்ப என்ன உனக்கு? நாம எங்க போறோம், யார பார்க்க போறோம்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. டேய், என் மருமகளை தாண்டா பார்க்க போறோம். மருமகளா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா? அதுக்குள்ள உங்களுக்கு எங்க இருந்து மருமக வந்தா? டேய், இனிமே தாண்டா நீ தாலி கட்டவே போற. அதான் யாரு? வேற யாரு? சந்தியா தாண்டா. சந்தியா வீட்டுக்கு தான் நம்ம இப்ப போறோம். இவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல இவளோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாதீங்க. ஐயோ, அம்மா காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கே. இப்ப ஏதாவது பண்ணி சமாளிச்சு அம்மாவை சந்தியா வீட்டுக்கு போக விடாம தடுத்தாகணும். டேய், என்னடா பேய் எறிஞ்ச மாதிரி எல்லாம் நின்னுகிட்டு இருக்க? வாடா, நல்ல நேரம் வேற. இருங்க, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நீங்க நல்ல நேரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு சந்திர கிரகணம். டேய், சந்திர கிரகணம் நைட்டு தானடா வரும். இல்ல சாரிமா, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. சூரிய கிரகணம். டேய், உங்க அம்மாக்கு பஞ்சாங்கம் பதார்த்தம் மாதிரி. என் உள்ளங்கையில அத்தனை சகுனமும் இருக்கு தெரியுமா? என்கிட்டயே வா. இன்னைக்கு எந்த கிரகணமும் கிடையாது. வா போலாம். இல்லமா, என் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால நம்ம போற காரியம் நல்லபடியா நடக்காது, பிரச்சனை தான் வரும். இன்னொரு நாளைக்கு போலாம் ப்ளீஸ்மா. மா, நீங்க தான் கையிலேயே பஞ்சாங்கம் வச்சிருப்பான்னு சொல்லுவீங்கல்ல, அதான் பாருங்க. நீங்க என்ன பெத்தவளாச்சே, உங்களுக்கு என் ராசி தெரியாதா என்ன? என் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். அட ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம்ல. நானே உன்னை காலையில ஜாக்கிரதையா இருன்னு சொன்னேன்டா. இப்ப நானே மறந்துட்டேன்டா. போடா. உன்னையும் புது ட்ரெஸ் போட சொன்னேன். நானும் புது ட்ரெஸ் போட்டு கிளம்பி இருந்தேன். ஆசையா போய் சந்தியாவை பார்க்கலான்னு நினைச்சேன்டா. கடைசியில எல்லாம் வீணா போச்சு. என்ன, நாம வெளியே போகணும் அதானே? வாங்க, நாம 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு வரலாம். நான் வரலடா, நீ போ. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் வரலடா. உங்களை எப்படி கூட்டு போறதுன்னு தெரியும். இப்படி பண்ற? செல்வண்ண வேற சொன்னாரு, போலீஸ் கொலையாளியை நெருங்கிருச்சுன்னு. நாம தான் அந்த கொலையாளி. யார் கண்ணிலையும் படக்கூடாது, குறிப்பா போலீஸ் கண்ணில் படவே கூடாது. பட்டா அவ்வளோதான். பேசாம யார் கண்ணிலையும் படாம நாம ரூமுக்கு போயிடணும். தம்பி தம்பி பார்த்து வந்துடக்கூடாது. நான் வந்தது நீ பார்க்கவே இல்லையே. தம்பி
பார்த்து வந்துடக்கூடாதா? தம்பி அடிக்கடி பட்டுருச்சா? நானா ஒன்றும் இடிக்கலப்பா, நீ தான் சரியாம பார்க்காம வந்துட்ட. திரும்பி பார்த்துருக்கலாம்ல. பரவாயில்ல சார். ஐயோ கையில ரத்தம் வருதுப்பா. வாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். சார் வேணாம் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தம்பி பலமா அடிபட்டிருக்குப்பா, வாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம் சார், இது சின்ன காயம்தான் சார். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நானாக தான் வந்து வண்டியில் அடிச்சுக்கிட்டேன் சார். பரவாயில்ல சார், நான் வரேன் சார். ஏ தம்பி, அண்ணே எங்க போற? வா வா, நான் உன்னை டிராப் பண்றேன். அது வந்து ஆமா, நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ வெளியூரா? அது வந்து சார், நான் விழுப்புரம், இது எங்கள் பாட்டியோட ஊர். இப்போ எங்கள் பாட்டியை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். அப்ப வாப்பா, நான் உன்னை பாட்டி வீட்டில் விட்டுறேன். நீங்கள் போங்க சார், நான் நடந்தே போய்க்கிறேன். ஆட வாப்பா. அப்ப சரி வா, உன்னை நான் பாட்டி வீட்டில் விட்டுறேன். வாப்பா. என்னப்பா தயங்கி தயங்கி நிக்கிற? வா உட்கார், வா வாப்பா உட்காருப்பா. நல்லா பிடிச்சி உட்காருப்பா. தம்பி இந்த ரோடா அந்த ரோடாப்பா? அண்ணே நீங்கள் போங்கண்ணே, நான் போய்க்கிறேண்ணே. இல்லப்பா சொல்லு, எந்த ரோடு? இந்த ரோடா அந்த ரோடா? இந்த ரோடு தானே. சரி வா உட்காரு, போலாம் வா. அண்ணா அண்ணா அண்ணா, இந்த வீடு தான், இந்த வீடு தான். அப்படியாப்பா? தம்பி வீடு பூட்டி இருக்குப்பா. பாட்டியம்மா வேலைக்கு போயிருக்கோம். அப்படியா? சரிப்பா, கைய பாத்துக்கோ. சரிண்ணே. கை பத்திரம், தண்ணியில் நினைக்காம பாத்துக்கோண்ணே. சரியா? வர. அப்பாடா அப்பாடா. ஐயோ சாமி, தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஐயோ செல்வன், எனக்கு ஒரு ஃபோன் போட்டுருவோம். ஹலோ அண்ணே, நான் மணிண்ணே. என்ன மணி, வந்துட்டியா? நான் வந்துட்டேண்ணே. எங்கடா இருக்க இப்போ? என் ரூம் பக்கத்தில் இருக்கண்ணே. அப்போ ஒன்று பண்ணு, நீ ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறமா நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடு. சரிங்கண்ணே. உன்னை நான் நிரந்தரமாக ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறேன்டா.